பிரியமானவர்களே, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும்னு தான் ஆண்டவர் விரும்புகிறார். அதனால தான் தினமும் உங்களோட பேசி உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்க வைக்கிறார். இங்கே ஜெபிக்கிறது மாத்திரம் அல்ல, நம்முடைய ஜெபக்குழுவிலும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற எல்லாரையும் நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். ஏன் தெரியுமா? நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறதா ஆண்டவருக்கு பிரியம். பாருங்கள், உபாகமம் 15:10 கர்த்தர் நீங்கள் கையிட்டு செய்யும் எல்லா காரியத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பார். இதான் இன்றைக்கி வாக்குத்தத்த வசனம். என் மகனே, என் மகளே, நீ கையிட்டு செய்கிற எல்லா காரியத்திலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிக்க தான் இயேசு கூடவே இருக்கிறார். இல்லை, இன்றைக்கு என்ன செய்ய போகிறீங்க? படிக்கிறீங்களா? படிப்பில் ஆசீர்வாதம். வேலை செய்கிறீங்களா? வேலையில் ஆசீர்வாதம். பிஸ்னஸ் பண்ணீங்களா? பிஸ்னஸில் ஆசீர்வாதம். ஊழியம் செய்கிறீங்களா? ஊழியத்தில் ஆசீர்வாதம். என்ன ஆசீர்வாதம் இன்றைக்கி உங்களுக்கு தேவை? நீங்கள் என்ன கையிட்டு செய்கிறீங்களோ அந்த காரியத்தில் எல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராம். ஆனால் நீங்கள் என்ன செய்யணும்? இயேசுவின் நாமத்தினால் அதை செய்யணும். இயேசுவே, நான் உம்மை விசுவாசிக்கிறேன், நீங்கள் என்னை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர், என்னை ஆசீர்வதிக்க தான் நீங்கள் சிலுவையில் மரித்த ரத்த சிந்தி உயிர்த்தெழுந்தீங்க. உம்முடைய பலத்தினாலே நான் இதை செய்கிறேன். உம்முடைய கிருபையினாலே இந்த பிஸ்னஸை வேலை செய்கிறேன். உம்முடைய பலத்தினாலே நான் எல்லாவற்றையும் செய்கிறதுனால என் கையின் பிரயாசத்தை நீங்கள் ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அப்படி சொல்லும் போதே அந்த ஆசீர்வாதத்தை காண்பீங்க. அப்படி சொல்கிறீங்களா? ஆண்டவரை பார்த்து சொல்கிறீங்களா? நீங்கள் என்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு தான் என் கூட இருக்கிறீங்க, நான் கைட்டு செய்கிறதெல்லாம் ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அப்படி சொல்லி பாருங்கள். இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் நீங்கள் செய்கிற காரியம் எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கும். தகப்பனே, நீர் ஆசீர்வதிக்கிற தேவன், எங்களை ஆசீர்வதிப்பதற்காக கூட இருக்கிறீங்க. இந்த மகன், இந்த மகள் இன்றைக்கு செய்ய போகிற ஒவ்வொரு காரியத்திலும் உம்முடைய ஆசீர்வாதத்தை கண்டு மகிழும்படி ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.